ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு பேச சித்தமாயிருக்கிற வார்த்தைகளை எங்களோடு பேசும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் அந்த வார்த்தை கேட்பதற்கு எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரே நீங்கள் திறக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தாகம் இருக்கிறவர்கள் தயவுசெய்து கண்ணை மூடி, ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எங்களுக்கு உள்ளும் புறம்புமாய் சென்று 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே கல்லான எங்கள் இருதயத்தை கர்த்தர் திறந்து இந்த வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ள, இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்யும் என்று சொல்லி ஒரு விஷயம் எல்லாரும் கண்ணை மூடி ஹல்லேலூயா. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னாய் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னாய் நடந்து செல்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைப்பது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஆண்டவரே, எங்களோடும் என்னோடும் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் இடைபடுவீராக. இந்த வார்த்தைகள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்க ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாக இருக்கட்டும். உம்முடைய ஜனங்களை உம்முடைய வார்த்தை கொண்டு ஆசீர்வதித்து அனுப்புவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்த சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க. கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் கொஞ்சம் கூட மாறவே இல்லை, அப்படியே இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். 1 மாதத்துக்கு அப்புறம் பார்க்குறோம், அப்படியே தான் இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க கையை கொடுத்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்களேன். ஸ்தோத்திரம். நல்லா இருக்கிறீங்களா ஐயா? ரைட். ஸ்தோத்திரம். ஏன்னா போன வாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறோம், பிஸி. ஸ்தோத்திரம். நம்ம போன வாரத்தில் போன ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வானத்தை பார்த்தது எத்தனை பேர்? வானத்தை பார்த்தது எத்தனை பேர் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஒரு கை தான் வருது. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வானத்தையே பார்த்துக்க நமக்கு டைமு
இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வானத்துக்கே தான் இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் என்ன பண்ணிருக்க மாட்டோம், வானத்தையே பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ பிஸி. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்துருப்போம். அதனாலதான் கையை கொடுக்க சொன்னது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கையை கொடுக்கறதுனால ஐக்கியப்பட்டீங்க, ஒருமனப்படுறீங்க. அங்கதான் ஆவியானவருடைய பிரசன்ஸ் இருக்கும். ஆவியானவர் அங்கதான் உலாவுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மனம் இல்லாம மனசுல ஏதோ நினைச்சுக்கின்னு பிரிவினையா சண்டையா கோபமா இருந்தீங்கன்னா நான் பண்ற பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் கிரியை செய்யவே முடியாது. அதனால கொஞ்சம் நீங்க ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இப்போ எல்லாரும் தயவுசெய்து பைபிள் எடுத்து 1 புஸ்தகம் 13வது அதிகாரம் அந்த 14வது வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். ஒருத்தர் மாத்திரம் சத்தமா வாசிப்பாங்க. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே அவனிடத்தில் கர்த்தர் ஓபேத் ஏதோமுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். கவனிக்கணும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் சபைகள் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும். நான் தான் சர்ச்சுக்கு வரனே, ஏன் டைமுக்கு சர்ச்சு டைமுக்கு வரமாட்டேன் நானு, ஆனா வரேன்ல சர்ச்சுக்கு. ஸ்தோத்திரம். என்னால முடிஞ்ச அளவுக்கு காணிக்கை கொடுக்குறேன்ல, ஆனா ஏன் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரு? ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. பிரசங்கமே எப்படிதான் பண்ணோம், ஆண்டவரே ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வாதம் சொன்னா அப்படியே பூரிப்பாயிடுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஸ்தோத்திரம் அந்த பைபிளை 129வது முறை படிக்கிறேன். ஆண்டவர் சபைக்கு வரவங்களை, அவங்க இஷ்டத்துக்கு வரவங்களை, காணிக்கை கொடுத்தவங்களை ஆசீர்வதிச்சதா இல்லவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, இந்த வசனத்தை இந்த வார்த்தையை யார் கை கொண்டு அதன்படி நடந்து அதுக்கப்புறம் சபைக்கு வந்து காணிக்கை கொடுக்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம், நான் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு வந்துக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்க வீட்டம்மாவும் சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸ்தோத்திரம். ஜனங்க உன்னை வழி அனுப்பி கூப்பிட்டுக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஆசீர்வாதமா பேசிட்டு வந்துரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பதான் மறுபடியும் உன்னை கூப்பிடுவாங்க. ஸ்தோத்திரம். இப்பவும் போய் சத்தியம் கித்தியன்னு பேசியிருந்தீங்கன்னா மறுபடியும் நாங்க சேர்க்கவே மாட்டாங்க. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஆசீர்வாதமா தான் நீங்க பேச போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுலயும் ரொம்ப ரொம்ப டீப் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க வேதம் அழகா சொல்லுகிறது, ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளையின் வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு. நம்ம எல்லாம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து தான் வருகிறோம், ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வருகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கீழ்ப்படிய மாட்டோம். ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைங்க தெளிவாக சொல்லுகிறது, ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி 3 மாதம் இருக்கையில் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாராம், பிளஸ் பண்ணார், ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தருடைய பெட்டியை குறித்து ஒரு செய்தி உங்களுக்கு போன வருஷத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க யூடியூப்ல பாருங்க. ஸ்தோத்திரம். அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். கர்த்தருடைய பெட்டி என்பதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாக அறியப்பட்டது. ஆசாரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு பெட்டி இருந்தது. ஸ்தோத்திரம். எபிரேயர் 9:3வது வசனம் 4வது வசனத்தை வீட்டுல போய் படிச்சுங்க. ஸ்தோத்திரம். அந்த பெட்டியில ஸ்தோத்திரம் மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது. 2 கற்பலகைகள், மோசே சீனாய் மலையில வாங்கின கற்பலகைகள் இருந்தது. ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. இந்த பெட்டி கிருபாசனத்தை நோக்கி இருந்தது. அந்த பெட்டி இருக்கிற இடத்துலதான் கர்த்தருடைய மகிமை இருந்தது. மோசே அல்லது ஆரோன் வருஷத்துக்கு ஒரு முறை போய் ஆண்டவருடைய சமூகத்துல ஜனங்களுடைய பிரச்சனைக்காக, ஜனங்களுடைய காரியங்களுக்காக விண்ணப்பத்தை செய்து பதிலை பெற்று கொண்டு வந்து தேவ ஜனங்களுக்கு சொல்லுவார்கள். ஆசாரிப்பு கூடாரத்தை யாத்ராகமத்துல ஆண்டவர் மோசே ஏற்படுத்த சொல்லும் போது இந்த விசேஷமான பெட்டியை அங்கே வைக்கும்படி சொன்னார். அந்த இடத்துல தான் கர்த்தர் இருந்தார். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய பெட்டி என்பது தேவ பிரசன்ஸ், தேவனுடைய சமூகம், தேவன் தான் அந்த பெட்டி. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப அந்த பெட்டி ஸ்தோத்திரம் அப்படியே கடந்து 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 ஸ்தோத்திரம் ஏலி ஊழியம் செய்த சீலோவிலே அது பர்மனன்ட் கூடாரமாக ஸ்தாபிக்கப்படுகிறது. இது டெம்பரரி கூடாரம், எங்க போறாங்களோ பெயர்த்து கொண்டு போயின்னு இருப்பாங்க. அந்த ஏலி ஊழியம் செய்த சீலோவில அந்த பெட்டி ஸ்தாபிக்கப்பட்ட போது
பெலிஸ்தியர் இந்த செய்தியை அறிந்து, கவனிங்க, இந்த பெட்டி நிமித்தமாக தான் இவர்களுக்கு ஜெயம் வருகிறது. யோர்தானை பெட்டி நிமித்தமாக தான் கடக்கிறாங்க, எரிகோவை பெட்டி நிமித்தமாக தான் உடைக்கிறாங்க. எங்க போனாலும் ஜெயம் பெற்று தருவது இந்த பெட்டி தான் அப்படின்னு சொல்லி பெலிஸ்தியர் கண்டுபிடிச்சு இப்ப படையெடுத்து வந்து சீலோவில் இருக்கிற அந்த பெட்டியை தூக்கி கொண்டு போய் விடுகிறார்கள் அவங்க தேசத்துக்கு. இந்த பெட்டினால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. இந்த பெட்டி தான் யுத்தம் பண்ணு, ஆண்டவர் தான் யுத்தம் பண்றாரு. அதனால பெட்டியை கொண்டு போவோம்னு சொல்லி பெலிஸ்தர் தேசத்துக்கு கொண்டு போறாங்க. 6 மாசம் அந்த தேசத்துல இருந்தது. அந்த ஜனங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அடி விழும்படி செய்து அந்த பெட்டியை துரிதமாக இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள். அமினதாபின் வீட்டில் கொண்டு வந்து அந்த பெட்டி வைக்கப்படுகிறது. அவனுடைய குமாரன் எலியாசாரை அவன் ஆசாரியனாக ஏற்படுத்தி அந்த பெட்டிக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். 20 வருஷம் கிட்டத்தட்ட அங்க இருக்குது, மேட்ல இருக்குது. ஸ்தோத்திரம். ஏன் 20 வருஷம் டிலே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்பதான் தாவீது ராஜாவாகிறாரு. ஸ்தோத்திரம். 17 வயசுல ஸ்தோத்திரம் கோலியாத்தை ஜெயிச்ச பிற்பாடு சவுலால் பகைக்கப்பட்டு என்கேடி வனாந்தரத்துல போய் ஒளிந்து கொண்டிருந்தவர் சவுல் செத்த பிற்பாடு அப்பதான் ஒரு ராஜாவா ஆகிறாரு 20 வருஷம் கழிச்சு. அல்ல சொல்லுங்க, அல்ல லூயா. அது வரலாம் அந்த மேட்ல அந்த பெட்டி இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? இப்ப ராஜாவாயிட்ட பிற்பாடு தாவீது என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் ஸ்தோத்திரம் 1 சாமுவேல் 6வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் இதை வாசித்த 1 14 அதிகாரத்துல அந்த சம்பவம் இருக்குது. வாசிங்களா முதல் வசனத்தை. 7 மாதம் இருந்தது. 2 சாமுவேல் 6:1 வாசிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். எழுந்து போய் ரைட் நீங்க வீட்டில் போய் வாசித்துங்க. ஸ்தோத்திரம். நான் அறிமுகப்படுத்துறது லேட் ஆச்சுன்னா நான் முடிச்சுட்டு வேகமாக அங்கே போக வேண்டியிருக்குது. அதனால கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்ல போறேன். நீங்க போய் வீட்டில் படிச்சுங்க. ஸ்தோத்திரம். அந்த பெட்டியை கொண்டு வரும்படி 30,000 பேரை கூட்டிக் கொண்டு ஒரு புது மாட்டு வண்டியை செய்து கொண்டு கடந்து போகிறார். அது மேல தூக்கி பெட்டியை வைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பெட்டி வருது மாட்டு வண்டியில. அந்த பெட்டி அது மாடு மிரளுகிறது. ஆண்டவர் மிரட்டி விடுறார் மாட்டை. அந்த பெட்டி சாயுது. ஊசா என்று சொல்லுகிற ஆசாரியன் அந்த பெட்டியை பிடிக்கிறான். கர்த்தர் அடிக்கிறார். அவன் அங்கே செத்து போயிட்டான். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. இதை பார்த்த தாவீதுக்கு பயம் வந்துச்சு. ஸ்தோத்திரம். அதுல நீங்க வாசித்தீங்கன்னா 10வது வசனம் 11வது வசனத்துல தாவீது பயந்து பெட்டி அவங்க வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு பயந்து டைவர்ட் பண்ணி ஸ்தோத்திரம் ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல வைப்பதற்காக ஓபேத் ஏதோமான்ட்ட போய் பேசுறாரு. ராஜா அவர் தாவீது. ஸ்தோத்திரம். ஓபேத் ஏதோம் யாருன்னா கொயர் லீடர், பாடகர் குழுவுடைய தலைவர். ஸ்தோத்திரம். அதனால அவங்க வீடு தான் வழியில் இருக்குது. ஏம்பா உங்க வீட்டுல அந்த பெட்டியை வைக்கிறேன் ராஜா சொல்லும் போது இவனால மறுப்பு சொல்ல முடியல. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த பெட்டியை கொண்டு போய் ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே வைத்து விட்டு தாவீது போயிடுறாரு. 3 மாசம் அந்த பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல இருக்கிறது. இப்பதான் நம்ம வாசித்த 14வது வசனம். ஆண்டவர் அந்த பெட்டி நிமித்தமாக ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பெட்டி நிமித்தமாக ஆசீர்வதித்தார். இந்த பெட்டி ஸ்தோத்திரம் வந்த விதம் ஓபேத் ஏதோமுக்கு தெரியும். கோயர் லீடர் அவரு. அந்த பெட்டிக்கு முன்பதாக பாட்டு பாடி கொண்டு போனவர். ஊசாவுக்கு நடந்த செய்தி நல்லா தெரியும். இப்ப அந்த பெட்டி தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணிருப்பாரு? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கூப்பிட்டு வீட்டாமெல்லாம் கூப்பிட்டு எப்பா பிள்ளைங்கெல்லாம் வா. ஸ்தோத்திரம். இது வழியில என்ன பண்ணிக்குது? ஒரு ஆளை கொன்னுக்குது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துச்சு. அதனால உங்க வாழ்க்கையை என்ன பண்ண நீங்க சரிபடுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து ஓடுறாரு. ஓடும்போது இருட்டாய் போச்சு. ஒரு கல்லை எடுத்து தலையின் கீழே வைத்து படுத்து கொண்டுகிறார். 28வது அதிகாரம் ஆதியாகமத்துல ஒரு சொப்பனம் வருது. என்ன சொப்பனம்? ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருந்தார்கள். அப்படிதானே? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உடனே எழுந்து தேவன் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று சொல்லி தலைக்கு வைத்திருந்த அந்த கல்லை எடுத்து தூணாக நட்டான். இப்போ கர்த்தருடைய பெட்டி நம்ம வீட்டுல இருக்குது. இப்போ யாரு கர்த்தருடைய பெட்டினா நீங்களும் நானும் தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த பெட்டிக்குள்ள இருந்து அவர்களுக்கு உதவி செய்தார். ஆனா புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு நம்ம உள்ளவே வந்துட்டாருன்னு தெரியும். நாம ஒவ்வொருவரும் யாரு? கர்த்தருடைய பெட்டி. அப்ப கர்த்தருடைய பெட்டியாகிய நாம நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் எதெல்லாம் படுத்துங்கதோ அதெல்லாம் நிறுத்து. ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. பைபிளே படிக்கிறது அனுபவம் இல்லைன்னா பைபிள் படிக்கணும். ஜபமே பண்றது குடும்ப ஜபம் இல்லைன்னா குடும்ப ஜபம் பண்ணணும். அதில் சொல்லுங்க அல்லேலூயா. ஓபேத் ஏதோம் அப்படி செஞ்சுதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த கர்த்தருடைய பெட்டி என்பதை நீங்க நல்லா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதுதான் ஆண்டவர் அல்லது அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் அல்லது ஆண்டவருடைய ஸ்தோத்திரம், அவருடைய வருகைன்னு சொல்லலாம். உங்க வீட்டுல நீங்க ஒவ்வொருவரும் ஒரு பெட்டி. ஞானசாரம் எடுத்த ஒவ்வொருவரும் ஒரு பெட்டி. ஒரு வீட்டுல 4 பெட்டிக்குது, ஒரு வீட்டுல 5 பெட்டிக்குது, 6 பெட்டிக்குது. ஒரே பெட்டி பயங்கரமா ஆசீர்வாதத்தை ஓபேத் வீட்டுல குத்துது. உங்க வீடு ஆசீர்வாதம் பெறுவதற்கு நீங்க தான் காரணமா இருக்கிறதுனால உங்க வீட்டுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு நீங்க தான் பொறுப்பாளி. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வீட்டுல அந்த பெட்டி இருக்கும்போது, அந்த பிரசனம் இருக்கும்போது, அந்த பிரசனத்தை கெடுக்கும்படியாய் யார் வந்தாலும் அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஊருக்கு அதை பேசினா அந்த பெட்டியின் பிரசனத்தை நீங்க உணர முடியாது. மற்றவங்களை பத்தி பேசினா, ஊருக்கு அதை எதனா பேசினா உணர முடியாது. ஆண்டவர் அருவருக்கிற எந்த காரியமும் உங்க வீட்டுக்குள்ள வந்தால் அந்த பிரசனத்தினுடைய வேலை நடக்காது, பிரசன்னம் தடைபடும், உங்க வீடு ஆசீர்வாதம் பெறாது. இதுவரைக்கும் நம்ம ஆசீர்வாதம் பெறாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுதா? ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்படாதபடிக்கு ஏதோ தடை உங்க வீட்டுல இருக்குது. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. என்ன தடைன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்படாதபடிக்கு சீரியல் ஓடிங்கதா, சினிமா பாட்டு ஓடிங்கதா தெரியல உங்க வீட்டுல. ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்பட்டால் தான் அந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். ஸ்தோத்திரம். நம்ம ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆசீர்வாதத்தை நோக்கி கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிற, ஆண்டவரை சுமக்கிற நீங்கள் சரியாகாத வரை உங்க வீட்டை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? பிளஸ் பண்ணவே மாட்டார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, ஓபேத் ஏதோமுடைய வீட்டை ஆசீர்வதிக்க காரணம் தேவனுடைய பிரசனம் என்கிற பெட்டி அங்க இருந்ததுனால 3 மாசத்துல பிளஸ் பண்ணிட்டாரு. அப்ப எத்தனை வருஷமா சபைக்கு வந்து நம்ம வீடு என்ன பண்ணல? அதே வீடுதான். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அதே வாடகை வீடுதான், சொந்த வீட்டுக்கு போகவே இல்லை. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எப்படிங்க ஒரு பெட்டியிலேயே நிறைய ஆசீர்வாதத்தை அந்த ஓபேத் ஏதோமுடைய வீடு பெருமானால் நம்ம 4 பெட்டி 5 பெட்டிக்கு ஒரே வீட்டுல, அப்ப எவ்வளவு ஆசீர்வாதம் வரணும் இல்ல? அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. கொட்டணும் இல்ல அப்படியே. ஸ்தோத்திரம். பழமையை சொல்லுவாங்க, கொடுக்குற தெய்வம் கூரையை வச்சு கொட்டுன்னு. கொட்டிக்கிறாரா? நம்ம கொட்டாரா? ஸ்தோத்திரம். ஜானியார்னா முழம் சறுக்குது, பிளஸிங்கே இல்லை. ஏங்க ஆண்டவருடைய பிரசனத்தை கெடுக்கிற காரியம் ஏதோ உங்க வீட்டுல இருக்குது. புரியுதா இல்லையா? அதே சொல்லுங்க அல்லேலூயா. ஏதோ செய்றீங்க. ஸ்தோத்திரம். அதே சொல்லுங்க அல்லேலூயா. அதெல்லாம் நீங்க மாத்திக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களுக்கு பிளஸ் பண்ணுவார். ஓபேத் ஏதோமுடைய வீட்டை பிளஸ் பண்ணது போல கண்டிப்பாக உங்க வீட்டையும் பிளஸ் பண்ணுவார். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை வாஸ்து கிடையாது, சர்ச்சு போர்டு கிடையாது, அத்தை வீடு கிடையாது, நான் தான். எனக்கு பிளஸிங் வராதுக்கு காரணம் யாரு? நான் தான். அதனால இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? மனம் திரும்ப போறோம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வாசிங்களா யாக்கோபு 28 ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 28:18 அதை நிறுத்திட்டான். அப்படியே 1 சாமுவேல் 4:21 வாசிங்க. 1 சாமுவேல் 4:21. அந்த பெட்டி இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பெலிஸ்தர் தேசத்துக்கு பிடித்து கொண்டு போன போது ஏலியின் மருமகள் பினேகாசுடைய மனைவி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 4:21. பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் அவள் அங்க செமிகோலனுக்குதா அப்புறம் நிறுத்தணும்னு அர்த்தம். அவள் அவள் மகிமை ஆயிடாது. அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். எது ஒன்னா போலாங்க, கவனிங்க. ஸ்தோத்திரம். நேத்து கூட ஒரு வாட்ஸ்அப் அப்டேட் பார்த்தேன், நம்ம விசுவாசி வச்சிருந்த அப்டேட். பணம் போனா சம்பாதிச்சிடலாம், பொருள் போனா சம்பாதிச்சிடலாம், ஸ்தோத்திரம், ஆஸ்தி போனா சம்பாதிச்சிடலாம்,
இயேசு போனா சம்பாதிக்கவே முடியாது. பிரசன்னம் உங்க வீட்டை விட்டு போயிடுச்சுன்னா மறுபடியும் அவர் வரவே மாட்டாரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இல்ல சொல்லுங்க அல்லேலூயா. சவுலை விட்டு ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் விலகினார். அதுக்கு கொசுர ஆண்டவர் பொல்லாத ஆவியை அவன் மேல் விட்டார். விலகிறவர் சும்மா போக மாட்டாரு. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. என்ன பண்ணிட்டு போவாரு? பொல்லாத ஆவியை விட்டு போயிடுவார். அவனுடைய நிலைமை முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. மோசமா இருந்தது. காய்மகாரத்தின் ஆவி, ஸ்தோத்திரம், அவனுக்குள்ள பயங்கரமா கிரியை செய்து கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, உங்க வீட்டுல தேவ பிரசன்னம் இராதபடிக்கு ஊருக்கு அதிக உப்பு இல்லாம பேசுறீங்களா? மற்றவர்களை பத்தி உங்க வீட்டுல பேசுறீங்களா? உங்க வீட்டுல 24 மணி நேரம் சீரியல் ஓடி நிக்குதா? ஆண்டவரை பத்தி எந்த பாட்டம் கிடையாது, எதுவுமே கிடையாது இருக்குதா உங்க வீடு? ஸ்தோத்திரம். இருந்துச்சுன்னா உங்க வீட்டை விட்டு எப்பவே தேவ பிரசன்னம் வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களை நடத்துவது பொல்லாத ஆவிதான்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அல்ல சொல்ல மாட்டீங்களே, புரியுதா இல்லையா? அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டுக்கு போனா அப்படியே நான் தேவ பிரசன்னத்தை உணர்றேன், எங்க வீடு முழுவதும் தேவ பிரசன்னமா இருக்குதுன்னு சொல்ல முடியுங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் ஏன்டா வீட்டுக்கு போறனே பிடிக்காத போறாங்க. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா அசுத்தாவினால் அது நிறைந்திருக்கிறபடினாலே வீட்டுக்கு போற எண்ணமே வரமாட்டேன்து. ஸ்தோத்திரம். அப்போ எங்க நீங்க மிஸ்டேக் பண்ணி இருக்கிறீங்க, எங்க ஆண்டோடைய பிரசனத்தை கெடுத்து வெளியேற்றி இருக்கிறீங்கன்னு இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம லாஸ்ட்ல ஒரு ஸ்தோத்திரம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். மறுபடியும் ஒரு விசை நம்ம மேல அந்த ஆவி பிரசன்னம் இறங்கும்படியாக. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அதனால புரிஞ்சுக்கங்க, இதுவரைக்கும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காததுக்கு காரணம் கர்த்தருடைய பிரசன்ஸ் நம்ம வீட்டுல இல்ல. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. இருந்தா ஓபேத் ஏதோமை மாத்திரம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரையும் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் பிளஸ் பண்ணி இருப்பார். நீங்க நினைச்சுக்கிறீங்க இப்ப இருக்கிறதே ஆசீர்வாதம். இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது ஆசீர்வாதம். நீங்க ஆசீர்வாதமா இருப்பது. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிச்சார்னா எங்கே கொண்டு போயிடுவாருங்க? நினைச்சே பார்க்க முடியாது நம்மளால. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நாம் அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு முதல் காரணம் ஆண்டவருடைய பிரசன்ஸ் நம்ம வீட்டுல இல்ல. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டு நெடுநாள் உயிரோடு இருந்து 4 தலைமுறை பிள்ளைகளை கொண்டான் என்று சொல்லி 42 வாசிக்கிறோமே. இந்த யோபுவை ஆசீர்வதிக்க என்ன காரணம் தெரியுமா? ஸ்தோத்திரம். அவனுக்கு ஆசீர்வாதத்தை வாசித்தீங்களா? ஸ்தோத்திரம். 42வது அதிகாரத்துல டபுளா வருது. 1வது அதிகாரத்துல 2வது வசனத்துல ஸ்தோத்திரம். 1வது அதிகாரம் 2வது வசனம். 7 குமாரரும் பிறந்தார்கள். 7000 ஆடாம். ஒரு ஆடு ரேட்டுனா இன்னைக்கு மினிமம் 10,000 ரூபாய். 7000 × 10,000 போட்டுங்க, எவ்வளவுன்னு பாத்துங்க. அல்ல சொல்லுங்க. அப்புறம் 3000 ஒட்டகம். ஒரு ஒட்டகம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் இருக்கும் ஒரு ஒட்டகம். ஸ்தோத்திரம். 5 லட்சம் கூட போகுது. ஸ்தோத்திரம். அப்ப நீங்க போட்டுங்க 3000 ஒட்டகம் எவ்வளவு விலை. அப்புறம் 500 ஏறு மாடு. ஒரு ஜதை எனக்கு தெரிஞ்சு 5000 ரூபாய் இருந்தது ஏறு மாடு. இன்னைக்கு ஒரு ஜதை 2.5 லட்சம் 3 லட்சம் வரல போகுது ஏறு மாடு. ஸ்தோத்திரம். கசாப்பு மாடை 80,000 பாய். கசாப்புக்கு போடுறாங்களே, இப்ப விலை ஏத்திட்டாங்க கொரோனாவுக்கு அப்புறம். என்ன பாய் விலை ஏத்திட்டீங்கன்னா, சார் 80,000 இருந்து 1 லட்சம் போகுது மாடுன்றான். ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப 500 மாடாம் எவ்வளவுன்னு பாத்துங்க, விலை போட்டுங்க நீங்க. அப்புறம் 500 கழுதை. கழுதைன்றது கோவேரி கழுதை, குதிரை மாதிரியே இருக்கும். ஸ்தோத்திரம். அதோட ரேட்டு எங்கேயோ போவோம் எக்கச்சக்கமா. இப்படி ஸ்தோத்திரம். அவன் கிழக்கத்தி புத்திரரிலே செல்வ சீமானா இருந்தான். யோபை ஆசீர்வதித்து காரணம் என்ன தெரியுமா? 29வது அதிகாரம், யோபின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 3 இருந்து 6 வரைக்கும் வாசித்து பாருங்க. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அப்படி படிக்கணும். அப்பொழுது அவர் தீபம் என்ன இது ஒண்ணு படிக்க சொல்லவே புரியணுமே. அப்பொழுது, எப்பொழுது? நான் செல்வ நாட்களை திரும்பி பார்க்கிறேன். முதல் வசனத்துல இப்போது எனக்கு உண்டானால் நலமா இருக்கும். செல்வ சீமானாய் வாழ்ந்தது காரணம் என்னன்னா அவருடைய தீபம்,
அவருடைய பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னம் என் தலையின் மேல் இருந்தது, எங்க வீட்டு மேல இருந்தது. அடுத்த வசனத்தை சொல்றாரு, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். சும்மா ஒரு மனுஷன் ஆண்டவர் பிளஸ் பண்ண மாட்டாரு, அவருடைய பிரசன்னம் இல்லைன்னா பிளஸிங் வராது. யோபுக்கு பிளஸிங் வந்த காரணம் என்ன சொல்றாரு பாருங்க. அவரு அப்பொழுது அவர் தீபன் தலையின் மேல் இருந்தது, சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அதனால தான் அவனுக்கு ஆசீர்வாதம். நீங்க இப்படி சொல்லணும்னா அவருடைய தீபம், அவருடைய பிரசன்ஸ் உங்க வீட்டு மேல, அவருடைய ரகசிய செயல் உங்க கூடாரத்து மேல இருக்கணும். இருக்குதா? நீங்க சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய ரகசிய செயல், அவருடைய தீபம், அவருடைய பிரசன்ஸ் எங்க வீட்டு மேல இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியலன்னா உங்களுக்கு பிளஸிங் வராது. சொல்ல முடியற அளவுக்கு நீங்க இந்த செய்தியை முடிச்சு மாறி போகணும். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். மனசார உங்களை வாழ்த்துறேன். ஸ்தோத்திரம். நமக்கு ஆசீர்வாதம் வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த போதுதான் இந்த செய்தி ஆண்டவன் கொடுத்தார். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை தான் கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு தான் இந்த செய்தி ஆண்டவன் கொடுத்தார். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அதை தியானித்த போது எனக்கு நிறைய சத்தியங்கள் இதன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு எல்லாத்தையும் சொல்றதுக்கு டைம் இல்லை, அதனால சுருக்கமாய் சொல்லிட்டு ஸ்தோத்திரம் நான் உங்களுக்காக ஜெபித்து கடந்து போக விரும்புகிறேன். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதம் வருவதற்கு இருக்க வேண்டிய முதல் காரியம் அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம், அதாவது ஆண்டவருடைய ஆளுகை நம்ம குடும்பத்தில் இருந்தா கண்டிப்பாக நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவதாக ஸ்தோத்திரம் லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். பின்பு ஒரு நாள் கலிலேயா யூதேய நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஒரு நாள் உபதேசித்துக் கொண்டிருந்தார். எங்க உபதேசித்துக் கொண்டிருந்தார்னு சொல்லி மார்க் 2 போட்டுக்குது, வாசிங்க. மார்க் 2வது அதிகாரம் 1வது வசனம். நீங்க அங்க போயிட்டு இங்க வரமாட்டீங்க, ஆனால் நானே வாசித்துறேன். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அங்கே அவர் வசனத்தை உபதேசித்துக் கொண்டிருந்தார். ஒரு வீட்டுல, கப்பர்நகமுல ஒரு வீட்டுல உபதேசித்துக் கொண்டிருந்தார். ஜனங்கள் போய் நெருக்கிறாங்க அந்த வசனத்தை கேட்கறதுக்கு. அப்போ 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை பார்க்கிறார்கள். அவன் கட்டிலே இருக்கிறான் பிறந்தல இருந்து. கவனிங்க, நடக்க முடியாது, திமிர்வாதம் அவனுக்கு. அதனால இவன் என்ன பண்றானுங்க, அவன் மேல கரிசனை உற்று இந்த திமிர்வாதக்காரனை எப்படியாக இயேசுவினிடத்துல கொண்டு செல்ல வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். உள்ள போறதுக்கு வழியே இல்லை. உடனே என்ன பண்ணாங்க, வீட்டு மேல ஏறி தட்டோடுகளை பிரித்து அப்படியே கட்டிலோட இறக்குறாங்க உள்ள இயேசுநாதருக்கு எதிர்க்க. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுநாதர் அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு ஸ்தோத்திரம் அவனை பார்த்து நீ எழுந்தும் வீட்டுக்கு போனாரு. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. வேற ஒண்ணுமே சொல்ல. ஸ்தோத்திரம் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்தும் வீட்டுக்கு போனா. பிறந்தல இருந்து படுத்து கொண்டிருந்த அவன் இப்ப எழுந்து நடந்து போறான். ஸ்தோத்திரம். கவனிங்க, ஸ்தோத்திரம். ஏன் அவனுக்கு அந்த வியாதியிலிருந்து சுகம் கொடுத்தார்னு அவர் சொல்லும் போது சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாரு. அவ்வளவுதான். நீ எழுந்து வீட்டுக்கு போனாரு, போயிட்டான். அப்ப பாவத்தினாலே நிறைய பிரச்சனை நம்ம வீடுகள்ல வருது, பாவத்தினால தான் வருது. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அந்த பாவம் மேற்கொள்ளாதபடிக்கு நாம் ஆசீர்வாதத்தை நம் வீடுகளில் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசுநாதர் செய்தது போல நம் வீடுகளிலே எப்போதும் வசன சத்தம் கேட்கணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? என்ன கேட்கணும்? கேக்குதா உங்க வீட்டுல? கேட்கலன்னா பாவம் என்ன பண்றோம்? மேற்கொண்டோம். பாவம் உங்க வீட்டுக்குள்ள வரும். பாவம் வர்ற இடத்துல ஆண்டவர் பிளெஸிங் கொடுக்க முடியாது. இரண்டாவது, உங்க வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியது ஆண்டுடைய வசனம். ஆமே, அதுல சொல்லுங்க அல்லேலூயா. வசனம் ஒலித்து கொண்டே இருக்கணும். பைபிள், ஆடியோ பைபிள் இருக்குது, போட்டு விட்டுணும். காலைல ஏந்த உடனே நீங்க வேலை செஞ்சுனே கேட்கலாம். வசனம் உங்க வீட்டுல ஒலிக்க ஒலிக்க எந்தவித பாவமும் உங்க கூடாரத்தை மேற்கொள்ள முடியாது. ஒருவேளை உங்க வீட்டுல சிக்னஸா வியாதியஸ்தரா யாராவது இருந்தாலும் அந்த வசனம் அவர்களை குணமாக்கி விடும். ஆமே, வசனம் அப்படி சொல்லு. சங்கீதம் 102 அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு விலக்கி தப்புவிக்கிறார். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க போடுற அந்த சத்தம், வசன சத்தம் ஒருவேளை பக்கத்து வீட்டுல வியாதியஸ்தரா இருந்தாலும் அவர்களை குணமாக்கும். அல்ல சொல்ல மாட்டீங்களே? போடுறீங்களா உங்க வீட்டுல?
ஸ்தோத்திரம். வசன சத்தம் ஒலிக்குமா? ஸ்தோத்திரம். ஆமென். நான் கடந்த நாட்கள்ல விசிட்டிங் போகும்போது ஒரு சில வீட்டில் தான் ஸ்தோத்திரம் டிவியில வர்ஷிப்லாம் போய் நின்றுது. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. மற்ற வீட்டெலாம் ஸ்தோத்திரம் டிவி போடல, அது நல்ல விஷயம்தான். ஒரு வீட்டில் மட்டும் சீரியல் ஓடி இருந்து. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அதனால உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் பாவம் உங்க கூடாரத்தை மேற்கொள்ளக்கூடாது. பாவம் மேற்கொள்ளக்கூடாது என்று சொன்னால் உங்க வீட்டில் எப்போதுனா ஒலிக்கணும். சொல்ல மாட்டீங்களே? ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஒரு பெரிய அப்படியே மலையை தூக்குற வேலை மாதிரி தட்டு உங்களுக்கு பார்த்தா. இதெல்லாம் எப்படியா செய்ய முடியும்? ஸ்தோத்திரம் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. இது முடியாதா? வசனம் எப்போது உங்க வீட்டில் ஓட முடியாதா? ஸ்தோத்திரம். 129வது முறை பைபிள் படிச்சு முடிக்க போறேன். 24 மணி நேரம் வசனம் தான் ஓடின்னு இருக்கேன் எங்க வீட்டில். அல்லே சொல்லுங்க. காலையில இருந்து 5 மணிக்கு போட்டோன்னா ஓடினே இருக்கும். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 10 மணிக்கு ஸ்தோத்திரம் ஜெபம், ஏதாவது ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படி நடக்குது அப்படின்னா உடனே அதை போட்டுருவோம், அங்கே போயிடுவோம், அதில் உட்காந்துருவோம். இப்படி 24 மணி நேரமும் எங்கள் வீட்டில் 4 டிவி இருக்குது, 4 ரூம்லையும். ஒரு நாள் கூட சினிமா பாட்டோ மற்ற எந்த காரியமோ எங்கள் டிவியில் பார்த்ததா எனக்கு ஐடியாவே இல்லை. வசனம் தான் ஓடும், எப்போவுமே வசனம் தான் ஓடும். நீங்கள் எப்போனா திடீர்னு கூட வந்து பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அதை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக இருக்கிறதுனால ஜன்னல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். எல்லாருக்கும் கேட்கும், பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கேட்கும் அது. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. இது ஒரு பெரிய ஊழியம், நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி நீங்க செய்யும் போது பாவம் உங்க கூடாரத்துல மேற்கொள்ள முடியாது. பாவம் உங்க வீட்டுக்குள்ள வரவே முடியாது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க அதை பண்ணாதனால்தான் அனாவசியமா எங்கேயோ போற ஆத்தா ஏமால வந்து ஏறாத்தான்னு ஏறிங்குது. இல்ல சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஆமே. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனம் பேசுது இல்ல, எப்படி பேச சொன்னீங்க? அல்லே சொல்லுங்க. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அதனால செய்யுங்க. இதுதான் கஷ்டம். ஸ்தோத்திரம். திம் தூண்டு இந்த ரேடியோ செட்டு போறலாம் வச்சுக்கிறான். பென்ட்ரைவ் சொல்லிட்டா பாடுது. 450 ரூபா 500 ரூபா தான். அதை வாங்கி பென்ட்ரைவ்ல ஆடியோ பைபிள் ஏற்றி போட்டு விடுங்க. அது பாட்டுன்னு பாட போகுது. நீங்க பாட்டுன்னு வேலை செய்யுங்க. குழம்பு காசுங்க, சோறாக்குங்க. உங்களுக்கு யாரும் டிஸ்டர்பே கிடையாது. உங்க வேலையை நீங்க செய்யலாம். அது பாட்டு என்ன பண்ணியிருக்கோம்? வசனம் ஒலித்து கொண்டிருக்கோம். இதனால உங்க வீட்டுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் வந்து சேரும். அப்ப 2வது, ஒரு தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் பாவம் அந்த கூடாரத்துல மேற்கொள்ளக்கூடாது. எந்த கூடாரத்துல பாவம் மேற்கொள்ளாது அப்படின்னு சொன்னால் வசனம் ஒலித்து கொண்டிருக்கிற கூடாரத்தில். 2வது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா 1வது பிரசன்னம் இருக்கணும், 2வது வசனம் இருக்கணும், 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளும் யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மரியாள் களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமறினால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள், 10வது வசனம், அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசரு நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. மரியாள் என்று சொல்லுகிற லாசருடைய சகோதரி நலதம் என்கிற ஒரு தைலத்தை, வாசனை தைலத்தை கொண்டு வந்து, ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை உடைத்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றி தன் தலைமயிரினால் துடைத்து தன் கண்ணீரினால் கழுவி, ஸ்தோத்திரம், அவர் பாதத்தை முத்தம் செய்தார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. முத்தம் செய்தால் அதனால அந்த வீடு முழுவதும் வாசனையால் நிறைந்தது. போன அதிகாரம் படிச்சீங்கன்னா லாசரு செத்து 4 நாளாகி வீடு நாரி இருந்தது. வீடு எப்படி இருந்தது? 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே நாருமேன்னு சொன்ன அந்த வீட்டுல இப்ப என்ன வருது? வாசனை வருது. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வாசனை நிமித்தமாக அநேகர் வந்து இயேசுவின் மேல் என்ன பண்ணாங்களாம்? விசுவாசம் வைத்தார்கள். வாசனை என்ன தெரியுமா? சாட்சிங்க. ஆமே. நம்ம வீட்டை குறித்த, நம்மளை குறித்த சாட்சி தான் அநேகரை இயேசுவினிடத்தில் இழுத்து கொண்டு வரும். நம்ம எப்படி சாட்சியா இருக்கிறோன்றத வச்சுதான் இந்த சபை நரம்பும். ஆமேன்னு சொல்லுங்க மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப என்ன பண்ண, நீங்க வாசனையா வாழ பழகணும், சாட்சியா வாழ பழகணும். அந்த சாட்சி தான் அநேகரை, இந்த தைலத்தின் வாசனை தான் அநேகரை இயேசுவினிடத்திலே அழைத்து கொண்டு வந்து இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும்படி செய்தது.
ஒரு வருஷம் 5வது வருஷம் ஆண்டு விழா கொண்டாட போறோம். ஸ்தோத்திரம். ஒன்னு கூடவும் இல்லை, ஒன்னு குறையும் இல்லை, அப்படியே தாங்குது. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு வருஷத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்மா கொண்டாடணும்னு சொன்னேன். எத்தனை பேர் கொண்டாடுவீங்க? கொண்டாட முடியாது. ஏன் தெரியுமா? உங்களாண்ட வாசனை இல்லை, சாட்சி இல்லை. ஸ்தோத்திரம். வாசனை வீசணும். இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா? அந்த வாசனை கெட்ட வாசனை. அல்லேல சொல்லுங்க, அல்லேலூயா. இவங்க தான் ஏன் கிறிஸ்தவங்க. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம். ஏசாயால ஒரு வசனம் இருக்கும். ஒரு யூதருடைய வஸ்திரத்தொங்களை பிடித்து கொண்டு 10 பேர் நாங்களும் ஆண்டவரை தேடுவோம், நாங்களும் ஆலயத்துக்கு வருவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். ஒவ்வொருத்தர் 10 பேரை ஆண்டு சமயத்துக்கு கொண்டு வர்ற அளவுக்கு அந்த யூதர் இடத்துல ஸ்தோத்திரம் வாசனை இருந்தது, சாட்சி இருந்தது. இன்னைக்கு நம்மளை பார்த்து தான் நிறைய பேர் சபைக்கு வராம இருக்கிறாங்க. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நம்முடைய சபை வளர வேண்டும், சபை நிரம்ப வேண்டும் என்று உண்மையாகவே நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்துல என்ன வரணும்? கிறிஸ்துவின் வாசனை வெளிப்படணும். ஆமென். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. வெளிப்படுதா? இதெல்லாம் எதுக்கு சர்ச்சைக்கு போகுது? ஸ்தோத்திரம். லவ் பண்ணின்னு சுத்திங்க எடுக்குது, லவ் பண்ணி இழுத்துன்னு ஓடுது. ஸ்தோத்திரம். இன்று இருந்தா எவன் சர்ச்சைக்கு வருவான்? எவன் இப்போ வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்புவான்? அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்க லவ் எங்க நடக்குது? ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அது கூட பரவாயில்ல. ஸ்தோத்திரம். பாஸ்டே விசுவாசி லவ் பண்றேன், அல்லே சொல்ல மாட்டீங்களே? அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாஸ்டர் வந்து தகப்பன்ங்க. ஸ்தோத்திரம். விசுவாசிங்கள்லாம் புள்ளைங்க. ஒரு தகப்பன் பிள்ளைங்களையே லவ் பண்ண முடியுமா? ஆனா நடக்குது இப்போ உலகத்துல. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இப்படி வாசனை இருந்தா எங்க சபை வளரும்? சபை பிரிஞ்சு பிரிஞ்சு தான் போவோம், விட்டு விட்டா பிரிஞ்சு தான் போவோம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப புரிந்து கொள்ளுங்கள், நான் கிறிஸ்துவின் உடையவன், அவர் என் நேசர், அவர் என்னுடையவர், நான் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர், அவர் என்னுடைய மணவாளன், அவருடைய வருகையை நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணமுடைய யாரும் தன்னுடைய வாசனையை கெடுத்துக் கொள்ளவே மாட்டாங்க. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. யாக்கோபு தன்னுடைய மகள் தீனால் தேசத்தை துற்றி பார்க்க போன போது அந்த அந்நிய தேசத்தான் ஒருவன் அந்த மகளை கற்பழித்து விடுகிறான். ஸ்தோத்திரம். ஊர் சுத்த போய், அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஒழுங்கா அங்க இருக்காம நான் போய் சுத்தி பார்த்துட்டு வரேன் டேடின்ச்சு. சரி போனாரு. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. போனா கதை முடிஞ்சிச்சு. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு வீடு தேடி வந்துட்டானுங்க. நாங்க வந்து கண்டிப்பா அவங்க பொண்ணை கட்டிக்கிறேங்க, எங்க பையனுக்கு ரொம்ப பிடிக்குது, ஏமோரின் ராஜா. ஸ்தோத்திரம். அவர் வந்து கேட்கிறாரு. ஸ்தோத்திரம். உடனே யாக்கோபு கொஞ்சம் யோசிக்கிறார். யோசிக்கும் போது சிமியோனும் லேவி என்ன பண்றாங்க? ஸ்தோத்திரம். அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, நாங்க விருத்த சேதனம் பண்றவங்க, நீங்க விருத்த சேதனம் பண்ணாத ஆளு, அப்படி கொடுக்க முடியாது. நீங்க வேணா விருத்த சேதனம் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. உடனே இவனுக்கு போய் என்ன பண்றாங்க? எல்லாருமே ஆண் மக்கள் எல்லாருமே விருத்த சேதனம் பண்றாங்க. 3வது நாள்ல அவங்களுக்கு நோவு எடுத்துக்கொண்டது. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. பலவீனம் ரொம்ப தாக்கின உடனே சிமியோன் லேவியும் கத்தியத்துமே மொத்த ஆம்பளையும் வெட்டிட்டானுங்க. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. மொத்த பேரும் வெட்டானுங்க. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ இந்த செய்தி வந்து யாக்கோபுக்கு வருது. வாசித்து பாருங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 30வது வசனம். ஆதியாகமம் 34:30. அப்போது யாக்கோபு சிமியோனை லேவியும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். என்ன பண்ணிட்டீங்க? என் வாசனைய. என் வாசனை என்ன அர்த்தம்? சாட்சி. ஸ்தோத்திரம். நீ நல்லவனாகிற உன் புள்ள இப்படிக்குதே மோசமா அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம். அவங்க போய் அந்த ஜனங்கள்லாம் வெட்டினதுனாலதான் ஸ்தோத்திரம் சேஷ்டபுத்திர பாகம் ரூபனை தாண்டி சிமியோனுக்கும் போல லேவிக்கும் போல யூதாவுக்கு போச்சு. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. யூதா கோத்திரத்தில் தான் இயேசு பிறந்தார். ஆக்சுவலா ரூபன் கோத்திரத்தில் தான் பிறந்திருக்கணும். ஸ்தோத்திரம். இவங்க இது மாதிரி வாசனையை கெடுத்ததுனால அந்த சேஷ்டபுத்திர சுதந்திரம் யூதாவுக்கு போயிடுச்சு. யூத கோத்திரத்தில் தான் இயேசு இந்த உலகத்துல வந்து பிறந்தார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. வாசனை கெடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு? சேஷ்டபுத்திர சுதந்திரம் கிடைக்கல. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. சேஷ்டபுத்திரம் என்பது ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கல 2 பேருக்குமே. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்புவோமானால் சிமியோன் லேவி போல நாம் வாசனையை கெடுக்காதவர்களாய், ஆமே, யூதா போல நாம் நம்முடைய வாசனையை கெடுக்காதவர்களாய் இருப்போமானால் நிச்சயமாகவே சேஷ்டபுத்திர சுதந்திரம் அல்ல, பரலோகத்தின் நிறைவான ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டை நிரப்பும் என்று சொல்லிக்கொண்டு, அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். உங்க வீடை ஆண்டவர் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று வாழ்த்தி, ஸ்தோத்திரம், உண்மையாகவே எங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறவங்க ஆண்டுடைய பிரசனத்தை எப்போதும் வாஞ்சியுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய வசனம் எப்போதும் உங்க வீடுகளில் ஒலிப்பதற்கு உங்க வீட்டை ஆயத்தப்படுத்துங்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்க சாட்சியை கெடுத்துக் கொள்ளாதிருங்கள். உங்களை பார்த்தா இந்த அம்மா உண்மையாகவே தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி என்று சொல்லணும். சர்ச்சைக்கு போற இந்த அம்மா, ஸ்தோத்திரம், இவங்க நினைச்சா என்ன வேணா நடக்கும்னு சொல்ற அளவுக்கு சாட்சியா நீங்கள் வாழும்போது தான் கர்த்தர் உங்க வீட்டை ஆசீர்வதிப்பார். அந்த காரியங்களை ஓபேத் ஏதோம் செய்தபடினாலதான் அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி வந்தீர்கள்? ஸ்தோத்திரம். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பைபிளை முடிட்டு நிக்கணும். உண்மையாகவே நான் போய் இன்னைக்கு கால வைக்க போற எங்க வீடு இன்று முதல் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவரே என்னை முதலாவது உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் நிமித்தமாக எந்த பிரசனத்தை கெடுக்கிற காரியமும் எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஸ்தோத்திரம். கூடுமானவரை எங்க வீட்டில் இன்னிலிருந்து வசன சத்தம் ஒலிக்கும்படி செய்வேன். ஆண்டவரே, நான் ஒரு நாளும் என் வாசனையை கெடுக்கும்படியான காரியங்களை செய்யவே மாட்டேன் ஆண்டவரே என்ற சிந்தையோடு எழுந்து நில்லுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபை கொடுப்பார். ஏற்கனவே சொன்ன ஆண்டவர் உங்களை விட்டு எப்போ போயிட்டு இருப்பாரு. சிம்சோன் பிறக்கும் போதே நசரேய விரதத்தோடு பிறந்தபடினாலே நியாயாதிபதியில் 11வது அதிகாரம் கடைசி வசனத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ தொடங்கினான். ஆனால் அவன் அதை காப்பாற்றி கொள்ளாமல் விட்டபடினாலே கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகினார். இப்போது பெலிஸ்தேர் அவனை பிடித்து கொண்டு போய் தலையை மொட்டை அடித்து, பயங்கர பராக்கிரமசாலி, 300 நரியை பிடித்தவன். நம்மளால ஒரு நரி பிடிக்க முடியாது. 300 நரிகளை பிடித்தவன் நசரேய விரதத்துல பயங்கர பராக்கிரமசாலி சிம்சோன். ஆனா இப்ப என்ன தெரியுமா? ஆவி போன பிற்பாடு அவர்கள் அவனை இழுத்து கொண்டு போய் கண்களை குருடாக்கி மாவாட்டும்படி வைத்து விட்டார்கள். பராக்கிரமசாலி என்ன ஆயிட்டாரு? ஆவி இருந்த வரைக்கும் தான் அவர் பராக்கிரமசாலி. ஆவி போயிடுச்சு. இப்போ ஸ்தோத்திரம். சடையை அவங்க சிறைச்ச போது ஆவி போயிடுச்சு. ஆவி போயிட்ட பிற்பாடு பராக்கிரமசாலி இப்ப என்ன பண்றாரு சொல்லுங்க? மாவாட்டினுங்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஒரு நாள் பெலிஸ்தரின் அந்த தெய்வத்துக்கு, தாகோன் என்ற தெய்வத்துக்கு விழா கொண்டாடுறாங்க. அவங்க விழா கொண்டாடும் போது அங்க இருக்கிற அந்த ராஜா சொல்றான், போய் சிம்சானை கொண்டாங்க, இங்க அவன் பப்புன்னு வேலை பார்க்கட்டும்ன்றான். வேடிக்கை காட்ட வைக்கிறாங்க அவனை. ஒரு பராக்கிரமசாலி, தேவனுடைய ஆவியை பெற்றவன். இப்போ அந்த தாகோனுடைய பூஜை செய்கிற இடத்துல வேடிக்கை காட்டுவதற்காக கொண்டு வரப்படுகிறான். பப்புன் வேஷம் போடுறாங்க அவனுக்கு. ஸ்தோத்திரம். எல்லாரையும் தமாஷா பார்த்துக்கிட்டு கண்ணை மூடுங்க கொஞ்சம் ப்ளீஸ். ஸ்தோத்திரம். இப்போ அவனுக்கு ஒரு புத்தி தெளிவு வந்துச்சு. உடனே ஆண்டவர் சமூகத்தில் முட்டி போட்டு, ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபித்தான். ஆண்டவர் அவன் ஜெபத்துக்கு பதிலை கொடுத்து அவன் மேல் மறுபடியும் இறங்கினார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க உங்களை விட்டு ஆண்டவர் போயிட்டாரு, பிரசன்னம் உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்கன்னா வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஒரு விசை எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வலது கரத்தை நல்லா உயர்த்துங்களேன். வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நீங்க பிரசன்னத்தோடு தான் உங்க வீட்டுக்கு போகணும். பிரசன்னத்தோட வீட்டுக்கு போனோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, உண்மையா யார் ஆண்டவரை வேதனையோடு கூப்பிடுகிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் இப்போது கர்த்தர் கடந்து வருவீராக. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும். கையத்தட்டு. அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 ஆவியே
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, என்னில் அசைவாடும் தாகத்தோடு சிம்சோனை போல ஆண்டவரே இந்த ஒரு விசை அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, இப்போ அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் ஒரு ஆண்டவரே என்ன ஃபீல் பண்ணுங்கப்பா, ஒரு என்ன ஃபீல் பண்ணுங்க ஆண்டவரே, உங்களோட பிரசனத்தோடு தான் என் வீட்டுக்கு போகணும். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க அவர் glory நெருப்பாய் இறங்கிடுவார், என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். எத்தனை பேர் பிரசன்ஸ் இறங்குது? நெருப்பாய் இறங்கிடுவார், என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே ஆவியே, கூப்பிடுங்க ஆவியே ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல கையை தட்டி ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் எனக்கு உதவி செய்யும் அப்பா, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உன் பிரசனத்தை இழந்து ஆண்டவரே, உண்மை இழந்து உண்மை ஆண்டவரை வெளியேற்றிவிட்டு நான் நடைப்பணமாக வாழ்ந்தது போதும், நடைப்பணமாய் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நீங்க நடத்தாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நீங்க இருக்காத எங்க குடும்பம் எனக்கு வேண்டாம். கையை தட்டி ஆமென். அவருடைய பிரசன்னம் இல்லைனா உங்க வீடு ஆசீர்வாதமாவே இருக்காதுங்க. ஸ்தோத்திரம். வரவு 8 செலவு 10 போயின்னு இருக்கும். தேவையில்லாத மெடிக்கல் செலவுகள் வந்துன்னு இருக்கும். ஸ்தோத்திரம். தேவையில்லாத வீண் செலவுகள் வந்துன்னு இருக்கும். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். தேவ பிரசன்னம் உங்க வீட்டில் இல்லை. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் 2 கரங்களையும் உயர்த்தி ஆவியே ஆவியே, எல்லாரும் தாகத்தோடு நீங்க பண்ணணும். ஆவியே அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, இப்போ அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆண்டவரே, எதெல்லாம் உங்க பிரசனத்தை எங்க வீட்டை விட்டு வெளியேற்றும்படியா எங்களுக்குள்ளே நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து மறந்து ஒரு விஷயம் கூட எங்களை அபிஷேகித்து ஒரு புதிய பாத்திரமாய் ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தை சுமக்கிற பாத்திரமாய் ஆண்டவரே எங்கிருந்து நாங்கள் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நன்றாய் கரங்களை தட்டி ஆண்டவரே 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 ஒரு விசை கூட எங்களை நிரப்போம், ஒரு விசை கூட எங்களை நிரப்போம். தேங்க்யூ ஃபாதர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போய் எலியாவை போல ஆண்டவரே சூறை செடியின் கீழே படுத்து கொண்டிருந்தோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை உம்முடைய வார்த்தை தட்டி எழுப்பியிருக்கிறது. அதனால எங்க வீடு ஆசீர்வாதம் பெறுவதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் தடையா இருக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று யாரெல்லாம் ஒப்புக் கொடுத்தார்களோ அவர்களோடு கர்த்தருடைய பிரசன்னம் இன்றைக்கு கடந்து செல்வதாக. இன்று முதல் அவங்க வீட்டில் ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவரை விளங்குவதாக. இன்று முதல் உங்களுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வார்களாக என்று சொல்லி உங்களுடைய நாமத்தை உங்களுடைய பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.
ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரே வீடுகளிலே கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம் ஒலிப்பதாக. எந்த விதத்திலும் ஆண்டவரே நாங்கள் வாசனையை கெடுக்கிறவர்களாய் அல்ல, வாசனை வீசுகிறவர்களாய், அது நிமித்தமாய் அநேக ஆத்துமாக்களை இந்த சபையில கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாய் கடந்து போக ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பலிக்கட்டும். ஆண்டவரே பலனா இருக்கட்டும். 100 மடங்கு 150 மடங்கு பலனை கொடுக்கிற ஒரு நல்ல விசுவாசிகளை கடந்து போக ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என் கடமை செய்தேன். இதனால் வரும் துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய ஈடுபட்டிருக்குமானால் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆவியான சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தேங்க்யூ.